ஓடு ரிவெஞ்சுனா இதாங்க ரிவெஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று நடந்த ஏசியா கப் 2025 இந்தியா vs பாகிஸ்தான் ஃபைனல் மேட்சை பார்த்தா எல்லாருக்குமே தோணிருக்கும். ஆக்சுவலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி வெறும் 146 ரன்ஸ் தாங்க அடிச்சாங்க. பாகிஸ்தானை இவ்வளவு ரன்ஸுக்குள்ள சுருட்டினதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம குல்தீப் யாதவோட பயங்கரமான பவுலிங் தாங்க. மனுஷன் நேற்று 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருங்க. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, அக்சர் பட்டேல் இவங்க 3 பேரும் ஆளுக்கு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த ரன்ஸை சேஸ் பண்ண வந்த இந்தியா கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போய் பயங்கரமா வின் பண்ணாங்க. இந்தியாவோட டாப் ஆர்டர் பேட்டிங் நேத்து என்னதான் சொதப்பி இருந்தாலும் மிடில் ஆர்டர்ல வந்து திலக் வர்மா ஒரு அண்டர் பிரஷர் மேட்ச்ல கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம நின்னு வேற லெவல்ல பேட்டிங் பண்ணாருங்க. திலக் வர்மா மட்டும் நேத்து தனியால 69 ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. அதே மாதிரி நம்ம சிவம் துபே நேத்து தேவையான நேரத்துல சூப்பரா பேட்டிங் ஆடி கொடுத்தாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல நேத்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னா இந்த போன மேட்ச்ல ஃபிளைட்டை பறக்க விட்டாரு நம்ம ஹாரிஸ் ரவுஃப் தம்பி. அந்த தம்பி நேத்து பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம பும்ரா பவுல் பண்ணி ஸ்டெம்ப பறக்க விட்டு அவரோட விக்கெட் எடுத்து அந்த ரவுஃப் தம்பி பண்ண அதே ஃபிளைட் செய்ய தம்பிக்கே பண்ணி காட்டியிருப்பாருங்க நம்ம பும்ரா. எனிவேஸ் இந்தியா இந்த ஏசியா கப் 2025 வின் பண்ணிட்டாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.